Hello friends, welcome back to KL2 US channel Big Boss Tamil Season 9 Day 85. 85 நாள். ஸோ இன்னைக்கு பெட் டச்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கப்பட்டது ஃபைனலி. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சென்ட்ரா கிட்ட போய் காமு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த பெட் டச் விஷயத்தை பற்றி. சென்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு நீ இதை வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி உனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தா எதுக்கு இதை நீ வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காமோ என்ன சொன்னாருன்னா, தாரு வந்து ரொம்ப மோசமான ஒரு செல்ஃபிஷு, எப்படி இது வந்து ஒரு சபையில கொண்டு வர முடியும் அப்படின்னு. இத்தனை கேமரா இருக்கு, இத்தனை வாட்டி அந்த பொண்ணு என்னவோ ஒரு வாட்டி தம்பா சொன்னிச்சு, இவரு வந்து ஒரு 1000 வாட்டி கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த எபிசோடு. எப்பெல்லாம் அவருக்கு வந்து பேட் மூடா இருக்கோ அப்ப வந்து இந்த பெட் டச் எடுத்து வந்துருவாரு, எப்பெல்லாம் அவர் குட் மூட்ல இருக்காரோ அப்ப வந்து ரொமான்டிக் ஹீரோ மூட்ல போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இதுதான் இவரோட வேலை. அப்புறம் விக்ரம் ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நடிகர் திலகம் ஆரம்பிச்சாரு டிராமா வந்து விக்ரம் மிஸ் கனி அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்ல போடணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திவ்யாவுக்கு மட்டும் ஒரு அநியாயம் பண்ற விக்ரமா காட்சியளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே விஷயத்தை தான் லாஸ்ட் டைம் he did once with பாரு, and now he is targeting திவ்யா. இப்போ வந்து அவர் என்னன்னா அமித் அண்ட் கனி, அவர் வந்து வியானா போனப்போ ஒரு மாதிரி ஆயிட்டாராம். இப்போ கனி அமித் போனதுனால மார்னிங்கே அவங்க எந்திரிக்கிறப்ப அவங்க இல்லைன்னு அவரால் முடியல. அப்போ அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. இப்போ வந்து அவர் வந்து அவரோட முகத்தை கிழிச்சிட்டாரு. அவர் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பிட்டாரு. இப்போ இதுலேருந்து தெரியுது அவர் எவ்வளோ நாள் ட்ராமா ஆடி இருக்காரு. மொத்த உத்தம நல்லவன் அப்படி வல்லவன் சொல்லியிருக்காருன்னு தெரியுது இதுலேருந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்ரம், இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்களும் வெளியே போயிடுவீங்க. வெளியே போயிட்டு கனியை கூட்டிட்டு வந்து உங்க பக்கத்து வீட்டுல ரெண்டலுக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்க வீட்லயே நீங்க ஒரு ரூம் கொடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் பாரு அண்ட் சென்ட்ரா வந்து விக்ரம பத்தி கோசிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது திவ்யா மேட்டர்ல வந்து அவர் வந்து திவ்யா பேசலன்னு சொல்லியும் அவர் வந்து ஃபால்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது உங்களோட கருத்து என்ன? திவ்யா வந்து இந்த விஷயத்துல பேசல அப்படின்னு சொல்றது வந்து நியாயமா தெரியுதா இல்ல அநியாயமா தெரியுதா? இது நியாயம் அநியாயம்னு சொல்றதை தவிர அவங்க விருப்பம் இருந்தா தான் நம்ம வந்து பேசவே முடியும். ஆக்சுவலி ஒருத்தருக்கு வந்து கண்டஸ்டன்ட்ல வந்து பேசணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அவங்க வந்து நியாயமா இருக்கு அநியாயம் அவங்க விருப்பப்பட்டாதான் பேச முடியும், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் மை ரைட்ஸ் whether I want to talk or not. நீ வந்து நியாயத்துக்காக நியாயப்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. எனக்கு பேச இஷ்டம் இல்லைன்னா அந்த விஷயத்த பத்தி நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. இத ஒரு பெரிய விஷயமா எடுத்து மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை அவ்வளோ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அது வந்து நியாயமே இல்ல. எஸ், நியாயமே இல்ல. ஓகே, சோ ஸ்ட்ரெயிட் அவே பிஆர் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. அதாவது அது என்ன டாஸ்க்னா, பிஆர் டாஸ்க் என்னன்னா, வெளியில வந்து அவங்களுக்கு என்ன ஒரு டீம் வேலை செய்யுது, அவங்களை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, இவங்க நல்லவர் வல்லவர்னு ப்ரொமோட் பண்றதுக்காக டீம் வச்சுட்டு வந்திருக்காங்க. அது யார் வந்து பிஆர் வச்சுட்டு பெய்ட் பிஆர் ஆமா பெய்ட் வச்சுட்டு வந்திருக்கா உள்ளுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து யாருன்னா, எடுத்த உடனே காமு வந்து என்ன சொன்னாருன்னா, விக்ரம் பாரு அண்ட் அரோரா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே விக்ரம் சொல்லியிருக்காரு என்கிட்ட ஒரு டீம் இருக்கு, அவங்க எல்லாம் ஒரு அந்த விக்ரம் டீம் இருக்குல்ல அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து விக்ரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அரோரா பாரு அண்ட் திவ்யா சொன்னாரு. அப்புறம் சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, காமு சபரி அண்ட் விக்ரம். அதுக்கு வந்து ஒரு கதை கேட்டாரு, கதை சொன்னாங்க. அது என்னன்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணிச்சான், அந்த பிஆர் டீம். அது வந்து 30 லட்சம் கேட்டாங்களாம். 30 லட்சம்னா முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால கண்டிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எங்களோட சைன் அப் பண்ணிட்டாங்க, நீங்க பண்றீங்களா அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சப்ரி அண்ட் காமோட டீம் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னு. சோ ஷீ ஸ்பெசிபிக்கலி மென்ஷன் திஸ் டூ நேம்ஸ், சப்ரி அண்ட் காமு. அப்ப அதுல இருந்து அந்த பணம் கேட்ட ஒருத்தர் வைல்ட் கார்டு வந்து அப்ரோச் அவங்க சைன் பண்ணாங்க அப்படிங்கறதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, திவ்யா அப்படிதான். என்ன அவங்க வந்து அவங்க 4 பேத்துக்கு கூட பேசிட்டு இருக்க மாதிரி நானும் பிரஜினோ கண்டிப்பா இல்ல. சோ அமித் வந்து சொல்லிட்டாரு அவர் செய்யல, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு. சோ திவ்யா வந்து பேசாம இருந்தனால சோ நான் அசியூம் பண்ணிட்டு திவ்யா தான் அந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கானா எல்லாம் சொன்னதுலயும் கானா வீட்டு வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா எனக்கு இருந்துச்சு. அதாவது அவர் என்ன சொன்னார், ரெண்ட் கட்ட முடியாம
பணம் இல்லாம கட்டுறதுக்கே பணம் இல்லாம நான் வந்து உள்ள வந்து உட்காந்துருக்கேன். இதுல நான் பிஆர் எங்க இருந்து வச்சுட்டு வர்றதுன்னு சொன்னோன்னே எல்லாமே அப்படி சிரிச்சுட்டாங்க. ஆமா என் பாட்டு தான் எனக்கு பிஆர் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு கான்பிடண்டா எடுத்து வச்சாரு. அது நிஜமான ஒரு விஷயம் தான். அவர் பாட்டு தான் அவருக்கு பிஆர். அவர் பாட்டுக்கு அவரோட அந்த காமெடி சென்ஸ்க்கு அதுக்கே அவருக்கு வந்து நிறைய அது பேர் என்ன ஃபேன் இருக்கு. ஃபேன் இருக்கு ஃபேன் இருக்கு. சோ அதுதான் அவரோட பிஆர்னு அவர் வந்து பெருமையா சொன்னாரு. அப்புறம் வந்து சுபிக்ஷா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மீனவர் சமுதாயத்துல இருந்து வர்றேன். One thing I observe about this girl, too proud of herself. அப்படியே தான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர். தான் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனைய பண்ணிட்டோம், சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து மண்டை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. வெரி வெரி அன்னாயிங் அது. சோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த வந்து இந்த மீனவ சமுதாயத்துல இருந்து வந்து மொத்த அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ்க்குன்னு. உடனே வினோட் வந்து அங்க சொன்னாரு, அவர் ரொம்ப சாதாரணமா ரொம்ப அழகா என்ன சொன்னாருன்னா, அப்படி இல்லம்மா, நிறைய பேரு சாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி. பிக் பாஸ்ல மட்டும் இல்ல, நிறைய வேற வேற துறையில இருந்து சாதிச்சிருக்காங்க. ஃபிஷர்மேன் கம்யூனிட்டில இருந்து, அதாவது செஸ்ல ஆடுறதுல அப்படின்னு இன்னும் நிறைய விஷயம் வந்து அவர் சொல்ல வந்தாரு. அது அந்த அளவுக்கு நீ மட்டும்தான் பெருசா படுத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா பிஆர் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாரு அண்ட் காமு சண்டையாக மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டதுன்னா, அந்த பெட்டாச்சிய வந்து சபைக்கு காமு எடுத்துட்டு வந்தாரு. சோ எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் எல்லாமே. அது வந்து 24/7 வந்து நான் அந்த ஃபுல் சீனியே நான் பார்த்தேன். அதாவது காமு வந்து என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது அந்த ஜெயில என்ன நினைச்சுன்னா, he said that he asked kissed to her அப்படின்னு சொன்னாரு. தென் ஃபிளர்ட் பண்ண அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வெளியில வந்து அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூவா போனதுக்கு அப்புறம், ஒரு ஜெனுவினான ஃபீலிங்ஸா போனதுக்கு அப்புறம் தென் ஈவன் அந்த பொண்ணுகிட்ட அவர் சொன்னாரா, அதாவது வெளியில வந்து நம்ம மேரேஜ் வீட்டுல நான் வந்து பேசுறேன், மேரேஜ் கூட படிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பேசினாங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பாரு வந்து அவர் எல்லாம் பேசி முடிச்சு அவர் எப்படி பேசினாருன்னா, அவர் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து எப்படி கேவலப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கேவலப்படுத்தி பேசினாரு. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளு மேல வந்து இது வந்து நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், இப்ப வந்து ஒருத்தவங்க 2 பேர் இல்ல ஒரு லவ் பண்ணுவாங்க தெரியுமா, லவ் பண்ணிட்டு ஓகே பிடிக்கலன்னு புரிஞ்சுட்டு இந்த அசிட்லாம் அடிப்பாங்க தெரியுமா ஃபேஸ்ல, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு தாக்குதல் தான். ஆனா அது பிசிக்கல் தாக்குதல். இது வந்து ஈக்குவலன் டு தட் பிசிக்கல் தாக்குதல், வெர்பலி தாக்கல். அப்படித்தான் நான் இத பாக்குறேன். அவரு செஞ்ச அந்த பேசின விதம், அவரோட வார்த்தைகள் எல்லாமே அப்படிதான் ஈக்குவலன் டு தட் அக்கார்டிங் டு மீ. பாரு சொல்றபடி என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 வாரம் எனக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 வாரம் அவர் வந்து சும்மா பேசுறப்ப கூட, நீ இந்த மாதிரி லவ் ப்ரப்போசல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து என்னன்னா, அரோராவோட சேர்ந்து தான் அவங்களோட பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழகினேன் அப்படின்னு. அரோரா கூட பாருவும் பேசிட்டு இருக்கும்போது கமுரு வந்து அரோரா ஃப்ரெண்ட். சோ அரோரா தான் bring him. சோ அது மூலியமா தான் வந்தது. சோ அதுக்கப்புறம் வந்துட்டுதான் இப்படி போனது. அப்புறம் அந்த ஜெயில் டாஸ் எல்லாம் வந்தது. அப்போ வந்து என்னன்னா, இவங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்களோட நல்லா க்ளோஸா இருந்துட்டு வெளியாவை பாக்குறாரு. அவர் வெளியாவை பாக்குறப்ப என்ன சொல்றாருன்னா, வெளியாவை பாக்குறதுக்கு இவங்களுக்கு வந்து மூட் அவுட் ஆயிடுது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன சொல்றாங்க, அவன் வந்து பேட் டச் பண்ணா அப்படின்னு ஒரு சொல்லி. No, it's not like that the way you explain. Okay, you understand in that way. What she was saying that, okay, you have no connections with that guy. Suddenly நீங்க வந்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறீங்க. Then you went into the jail. அந்த ஜெயில போய் someone talk so deep to you. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைகளை பத்தி எல்லாம் அவர் பேசினாரா தெரியுமா, உனக்கு பொன் குழந்தை பிடிக்குமா, ஆண் குழந்தை பிடிக்குமா, இப்படி எல்லாம் பேசும்போது she was concerned. ஒரு கேமராமேனுக்கு என்ன இந்த பையன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்ட்டுன்னு. சோ ஒருத்தவங்க ஒரு டீப்பா சடன்லி பழகிட்டு
அந்த ஜெயில விட்டு வெளியே வந்ததும் நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன், நம்ம பேசிக்க வேண்டாம்னு சொன்னதும், ஸோ த நெக்ஸ்ட் டேவே ஒரு நாள் வந்து அப்படி பேசிட்டு அந்த நெக்ஸ்ட் டே சடன்லி ஒரு மனுஷன் வந்து 360 டிகிரி மாறினோடனே எந்த ஒரு ஆப்வியஸ்லி எந்த ஒரு குட் கேர்ள்க்குமே அப்படித்தான் தோணும். ஸோ he was completely different person when he was with me alone and suddenly he is talking like this. So definitely அவங்களுக்கு அது வந்து அப்ப வந்து அவங்க மைண்ட்ல வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், ஓ அவன் செஞ்சதெல்லாம் என்கிட்ட அது பேட் டச் அப்படின்னு தோணுது வந்து ஜெனுவினான ஒரு தாட். அந்த தாட்ல எந்த ஒரு தப்பமே இல்ல. பட் ஷீ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் டு கமருதீன். அதுதான் அவங்க அப்பப்ப சொல்லுவாங்களே, எனக்கு அப்ப தோணுச்சுடா அந்த கமருதீனுக்கு அது புரியவே இல்லை. சோ அது கம்ப்ளீட்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கமு மேலேயும் தப்பு இல்ல, பாரு மேலேயுமே தப்பு இல்ல. அந்த இன்சிடென்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஆங்கிள் நீங்க அது ஓகே. பட் ஆனா அவங்க என்னன்னா திரும்ப அவங்க 2 பேரும் ரிலேஷன் மறுபடியும் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிடுறாங்க. க்ளோஸ் ஆன உடனே இவங்க பேசுறப்பெல்லாம் அந்த வேர்டு வருது. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் கமருக்கு வந்து அந்த வேர்டு எனக்கு அப்படி தோணிச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. That's what she explained. Actually, even I also fell at that point. ஓகே, காமு சொல்றது தான் கரெக்ட். எனக்கு அப்படி தோணுச்சு. அவங்க சொல்றது என்னன்னா, at that point அந்த சினாரியோல நீ இந்த மாதிரி என் கூட பேசிட்டு திடீர்னு நீ போனோடனே அந்த நேரத்துல எனக்கு தோணுச்சு. அந்த தாட்ல அது வாஸ் வெரி ஜெனுவின் தாட். அந்த தப்பே இல்லை அந்த தாட்ல. தென் அகெயின் ஷி சேட், அது என்னோட கன்சர்ன்ல தான் நடந்துச்சு, நீ வந்து என்கிட்ட பேட் டச் பண்ணல. ஷி மேக் இட் வெரி கிளியர். Okay, that was my thought at that moment and she was so honest about that. She can say so. அவங்க அத வந்து இந்த யார்கிட்ட திவாகர் கிட்ட அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிருக்கும் போது திவாகர் தான் குட்டைய போய் குழப்பி விட்டு நீ பெண்கள் விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது. சோ கமுக்கு ஏற்பட்ட அந்த ட்ராமா அந்த ஃபீலும் ஜெனுவின் தான். அண்ட் பாருவோம் அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொன்னது அவங்க நடந்துகிட்டதும் ஜெனுவின் தான். அதே பாரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க தெரியுமா, அப்படி அது நிஜமாவே இருந்துட்டா நீ வந்து என்கிட்ட தப்பா தான் நடந்துக்கிட்ட, நான் உங்ககிட்ட பழகி இருக்க மாட்டேன். which is valid point. make sense, right? கரெக்ட். அதான் சொல்ல வரேன். அது வந்து என்ன மறுபடியும் அப்படி க்ளோஸ் ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அது வந்து என்னன்னா அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இது வந்து இழுத்துக்கிட்டே போயிருக்கு. ஆனா அவர் பேசுறப்ப திடீர்னு அந்த வார்த்தை அவங்க சொல்றது வந்து அவர் டீப்பா திங்க் பண்ணாம எமோஷனல்ல வந்து அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணிது, பயங்கர ட்ராமா கிரியேட் பண்ணிது. இவன் வந்து ஒரு பேட் மேன், நான் வந்து ஒரு பேட் பையன் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு. அதனாலதான் அவர் வந்து திரும்ப எடுத்துட்டு வந்துட்டு அதை க்ளோசர் பண்ணணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. சோ அது ஒரு பெரிய டிபேட்டா வாக்குவாதமா போய், ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அரோராக்கு ஸ்கோர் பண்ணோன்னு அந்த அவங்க வந்து சொன்னாங்க பாத்தீங்க, இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. ஓ மை காட், அது வந்து எனக்கு புரியல. why உனக்கு இப்பதான் மூச்சு வந்துச்சா? ரொம்ப அக்கறை கமருதீன் மேல அவங்களுக்கு திடீர்னு அப்பப்ப அவங்களுக்கு கமருதீன் மேல பயங்கரமா அக்கறை வந்துடும். இத கண்டிப்பா அவங்க வீக்கெண்ட்ல எடுத்துட்டு போய் ஒரு பேச்சு பேசுவாங்க, நீங்க நம்மளனா பாருங்களேன். சோ இந்த ஒரு ஓகே ஒரு மொத்தத்துல இந்த பெட் டச்சுக்கு வந்து ஒரு க்ளோசர் கிடைச்சிருச்சு. சோ 2 பேத்து மேலயுமே தப்பு இல்ல. 2 பேத்துமே ஃபீலிங்ஸும் தாட்டும் ஜெனுவினா தான் இருந்திருக்கு. I mean feelings and thought about the bad touch, not about their relationship. Now come to the relationship. அதாவது என்னோட கருத்து என்னன்னா, பாரு, you deserve a better man. I say a better man, not this clown. ஏன்னா கமுக்கு உண்மையா ஒரு சீரியஸான ஒரு ஜெனுவினான ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே கண்டிப்பா ஒரு ஆளை இந்த மாதிரி டேமேஜ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு கடைசியில வந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன், நான் பேச போறேன் அப்படின்னு திருப்பியும் எடுத்துட்டு வந்தாரு. பாரு, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, கேன் வி டாக், சாரி, கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்பேன். வாட்ஸ் த பாயிண்ட்? இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து ஹீட் பண்ணிடுவாங்க, ஒய்ஃபை ஹீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கால்ல மன்னிப்பு கேட்டா அது 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 நல்லாயிருமா? அது நல்லாவாது. பட் ஆனா அந்த கமிட்மெண்ட்காக சில பேர் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க.
that's not right. Yeah, That's not right. So you deserve a better man. correct. You don't need this kind of man in your life. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். So this guy என்னைக்குமே காலவரி விட்டுட்டு போயிடாரு. ஆமா, அது வந்து இங்க உள்ளது அங்க சொல்றாரு, அங்க உள்ளது இங்க சொல்றாரு. அதுல வந்து இதை ட்ரெஸ் பண்ண முடியாதுனால ஓகே, அது முடிஞ்சது. அப்புறம் வந்து வெளியில அப்புறம் சபரி கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு மீடியேட் பண்ணி வச்சாரு. முத காமும் வினோட்டை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வினோட் வந்து என்ன சொன்னாருன்னா, why you go again to her after all is over அப்படின்னு படுத்தி விட்டு, இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ படுத்தி விட்டு எதுக்கு திருப்பி போற அப்படின்னு. அப்புறம் பாருவும் சேண்ட்ராவும் இவங்க எல்லாம் பேசுறது வந்து பாத்ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சபரி போய் உள்ள அவங்க கிட்ட பேசும்போது காமு வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஒருபடியா க்ளோசர் டு த பெட் டச் அண்ட் பெட் லவ் முடிஞ்சு. ஓகே, பெட் டச் அண்ட் பெட் லவ்க்கு ஒரு க்ளோசர் கொடுத்தாச்சு. now காதல் முடிஞ்சது. ஓகே, now come to captaincy task. No more captaincy task. So Kamu was the last captain of BB9 அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எலிமினேஷன், நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ ஓப்பன் நாமினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நடிகர் திலகம் வந்தார். நடிகர் திலகம் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, திவ்யா வந்து நாமினேட் பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு காரணம் சொன்னார். ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னார். அது வந்து என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. சொல்லுங்க சார். அந்த வேர்டு வந்து என்னன்னா, ஒரு ஃப்ராடு. அவங்க வந்து ஒரு ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக். அப்புறம் வந்து என்னன்னா, அப்புறம் இது என்ன சொன்னா, அயோக்கியத்தனம். இது வந்து இத்தனை வாரம் அவங்க தப்பிச்சு வந்தது வந்து அயோக்கியத்தனம். அப்ப அயோக்கியத்தனம் அப்படின்னு அவங்க உள்ள இருக்கிறதுக்கு யாரு பிக் பாஸ் சொல்ல வர்றாரா? யார சொல்ல வர்றாரு? எலிமினேட் பண்ணணும்னா உள்ள இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்களும் பிக் பாஸ் தான் காரணம். இவ்வளவு நாள் அவங்க தப்பிச்சு வர்றது அயோக்கியத்தனம்னா அவ யார அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அவங்க உள்ள இருக்காங்க? அதுக்கு ஒரு பதில் சொல்ல. இன்னொன்னு இதுதான் வந்து நிஜம் விக்ரமோட ஃபேஸ். அதுதான் தெரியுது. அப்போ வந்து ஹானஸ்டா பேசுனேன் அப்படின்ட்டு இவர் வந்து ஹானஸ்டா பேச வராராம். அவரை வந்து என்னன்னா டீக்ரேட் பண்ணாங்க. அவர் வந்து டீக்ரேட் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இவர் வந்து யாரு வந்து அவங்க இப்படி வந்து ஃப்ராடு, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக், அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு அதுக்கு வந்து கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க. ஸோ அந்த அவரோட நாமினேஷன் திவ்யா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ற விக்ரம், எல்லாத்துக்கிட்டையுமே வந்து குட் புக்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் விக்ரம். எல்லாத்துக்குமே கேம் எப்படி விளையாடணும், எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி வார்த்தைகளை சூஸ் பண்ற தெரிஞ்ச விக்ரம்க்கு இந்த ஓப்பன் நாமினேஷன்ல ஒருத்தவங்க மேல ஓட் வந்து அவர் சூஸ் பண்ணிருக்காரு. அது தெரியாமையா இருக்கும். ஸோ he purposely wanted to say those words and say to everybody in the house and also outside மக்களுக்கு திவ்யாவை பத்தி ஒரு கருத்தை வந்து அவர் திணிக்க பாக்குறாரு. உன்னோட வெஞ்சன்ஸ் இருந்ததுன்னா நீ வந்து உன்கிட்ட வைக்க. நீ இப்ப வந்து நான் வந்து அன்பு கேங்கு, நான் வந்து அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், எல்லார்ட்டையும் நான் அப்படியே சாஸ்டாகமா வந்து சாரி கேட்பேன் அப்படிங்கிறவரு. வாட் எவர் இட் இஸ், ஒரு எனிமையே இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஒரு கேர்ள் வந்து ஒன்னு பேசுறதுக்கு ஒரு பிக் பாஸ் சபையில நீ இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றதுக்கு உனக்கு வந்து நீ வந்து அது உன்னோட தரத்தை தான் காமிக்குது. பாரு மாதிரி மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு போறவங்கள கூட நம்பிடலாம். விக்ரம் மாதிரி அழுந்து முதல்ல இங்கதான் சொல்லுவாங்க, ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா, முதல்ல கண்ணீர் விட்டு விட்டு அழுவுற மனிதர்களை நம்பவே கூடாதுன்னு. சோ விக்ரம் ஒரு குட் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்துல. ஆமா, அப்ப வந்து என்னன்னா அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் சாண்டா சொன்னாரு. அப்புறம் வந்து பாரு வந்து என்ன சொன்னாங்கன்னா, காமுவையும் அரோராவையும் சொன்னாங்க. உனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அரோராவிட்ட பாயிண்ட் பண்ணி, அதே அந்த மேட்டர் தான், இந்த மேட்டர் தான். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிப்பீட்டிங் த சேம் மேட்டர் அகைன் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு, then he played with my feelings அப்படின்னு சொன்னாங்க, which is 100% true. I agree that he played with her feelings. அப்புறம் அரோராவும் அதைத்தான் சொன்னாங்க. அரோராவையும் காமோட சேர்ந்து இவங்களோட இமோஷனல்ல விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. காமு வந்து அரோரா சொன்னாரு. அரோரா வந்து காமுவையும் சென்ட்ராவையும் சொன்னாங்க. அப்புறம் காமு வந்து அரோராவையும் சொன்னாங்க, பாருவையும் சொன்னாரு. அதாவது அரோராக்கு என்ன சொன்னாருன்னா, இன்டென்ஷனா தான் அவங்க வந்து பாருவை வெறுப்பேத்துறதுக்கு அவர் கூட சேர்ந்து எனக்கு பழகிறதுக்கு நோ லிமிட் வச்சு என்னால பழக முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்க பழகுனாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் பாரு வந்து நேத்து வரைக்கும் அவருக்கு வந்து அந்த ட்ராமா இருந்துச்சு. அப்ப அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட் அவர் சொன்னாரு வந்து எப்போதுமே வந்து ஜாக்கிரதையா பேசணும் அப்படின்ட்டு சொன்னாரு. சாண்ட்ரா வந்து காமு
அப்புறம் வந்து என்னன்னா விக்ரம் சொன்னாங்க. ஏன்னா அந்த விக்ரம் சொன்னது பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அடுத்தது சுபிக்ஷா வந்து கானா அண்ட் திவ்யா அவங்க வந்து என்னன்னா அதே மாதிரி தான் ஜால்ரா வந்து விக்ரமோட ஜால்ரா கிளியரா தெரியுது அவங்க சொன்ன ரீசனும். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அதாவது வினோட் வந்து அந்த இதை பத்தி பேசினாங்க தெரியுமா, அது வந்து மாத்தி பேசிட்டாரு அப்படின்னு, விச் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ட்ரூ. இந்த சுபிக்ஷா ஒரு பொய்க்காரின்னு தான் சொல்ல முடியும். தென் வினோட் வந்து சப்ரி அண்ட் சுபிக்ஷாவை சொன்னாரு. அப்புறம் சப்ரி வந்து வினோட் ஓட கோபத்தை பத்தியும் அப்புறம் சுபிக்ஷாவும் சொன்னாரு. திவ்யா வந்து சுபிக்ஷா அண்ட் விக்ரம சொன்னாங்க. விக்ரம சொல்றப்ப கூட அவங்க வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணாங்க, டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவரு சொன்னதை கேட்டுட்டு அத்தனையும் கேட்டுட்டு இருந்தவங்க அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. கரெக்டான கொஞ்சம் ரொம்ப வேர்ட்லாம் ஹார்ஷா எதுவும் யூஸ் பண்ணல. Then ticket to finale task ஆரம்பித்து விட்டது. The first task is physical task. அதாவது எப்படின்னா ஒரு கம்பியில வந்து கையை வச்சுக்கிட்டு காலை வச்சு நிக்கணும். அதுல சில பேர் வந்து ஆக்சுவலி ரொம்ப யோசிச்சு ஷூ போட்டுட்டு வந்தாங்க. சில பேர் ஷூ போடாம அப்படியே ஏறி நின்னாங்க. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸா இருக்கலாம், மேபி எப்படி கன்வீனியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுல வந்து என்னன்னா அந்த கையை எடுத்துட்டாலோ இல்லை காலை ஏதாவது எடுத்துட்டாலோ ஈவன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதை எடுத்தாலும் அவுட் ஃப்ரம் த கேம். அப்போ வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டாவது 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சி கடைசியாக உள்ளவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு சீசனில் காமிச்சது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வெளியாயிட்டாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து ஏன் முதல்ல வெளியாகினாங்கன்னா பிகாஸ் ஃபைனலுக்கு போகிறது வந்து இஸ் நாட் அ டார்கெட். அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் பொட்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க. நான் சொல்றேன் அவங்களோட டார்கெட் இஸ் பொட்டி, பணம் எடுத்துட்டு வெளியே போயிடணும். ஏன்னா பிகாஸ் ஷீ இஸ் வெரி கிளியர் தட் அவங்க வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டுனே. ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்ததுக்கு அப்பயும் அவர் வந்து இன்ட்டு கொடுத்துட்டாரு, பின்னாலிக்கு போடுறது நம்மளோட டார்கெட் இல்ல அப்படின்ட்டுனே. சோ பெட்டியை தூக்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சோ எதுக்குன்னா நிக்கணும். அது ஒரு இதான் முதல் டாஸ்க்கு நம்ம பார்ப்போம். அடுத்தது ரெண்டாவது வந்து விக்ரம் வெளியாயிட்டாரு. மூணாவது வந்து கானா, அவர் வந்து என்னன்னா பிக் பாஸ் சொல்லியோ நானா எப்ப எடுத்தேன் கையை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் நாலாவது சபரி, கையை லேசா நம்ம பார்த்தது கையை அப்படி மூவ் பண்ணாரு இந்த பக்கம், அது மூவ் பண்ணது கையை எடுத்தது. ஸோ அதனால சபரி அவுட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எபிசோடு முடிந்தது. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன் இந்த டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.